ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெண்டுக்கான அட்மிஷனுமே போயிட்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி பேட்ச் க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்த பேட்ச் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் உடனே ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐ மற்றும் பிசிக்காக டெஸ்ட் பேச்சஸ்மே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, டெஸ்ட் பேச்சஸ் இல்லை வந்து பார்த்தோன்னாக்கா அட்மிஷன் சார்ந்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற நம்பர் கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா எஸ்ஐ டபுள் ஸ்டார் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த டபுள் ஸ்டார் டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் நம்பர் 18 கொஸ்டின் நம்பர் 31லேருந்து 60 வரைக்கும் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக போட்டீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணி விடுங்க. உங்களுக்கான கேள்விகளும் இடம்பெறும். ஸோ நீங்கள் மறக்காமல் அதுக்குமே ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 1, தமிழ்நாட்டில் முதலாக பழங்கற்கால கருவிகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஸோ தமிழ்நாட்டில் முதலாக கேட்குறாங்க. சென்னையில் வந்து பார்த்தோன்னா பல்லாவரம். சென்னையில் பல்லாவரம் என்ற பகுதி தான் ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்காங்க. வில்லியம் ப்ரூஸ்புட் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. அதுதான் ரைட்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2, சீனாவின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு எதுன்னு சொல்லுவாங்க. எல்லோ ரிவர், மஞ்சள் ஆறு என்பதே சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 3, சிந்து சமவெளி நாகரிகத்தில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஐவிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல எது கிடையாது அப்படின்னு பார்த்தோன்னா ராகி கர்கி இதுவும் இருக்கும். ஸோ தோலவேரா இருக்கும். ஸோ பானவாலி இருக்கும். யாங்ஷி கிடையாது. யாங்ஷி என்பது எங்க இருக்கும்? சீனாவில் காணப்படும். ஸோ சீனாவில் ஐவிசி வராது. இந்தியா பாகிஸ்தானில் தான் பார்த்தோன்னா சிந்து சமவெளி நாகரிகம் வரும். ஸோ பொருந்தாதது யாங்ஷி என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். தமிழ்நாட்டில் தமிழ் பிராமி கல்வெட்டு எங்கு காணப்படுறது? தமிழ்நாட்டில் தமிழ் பிராமி கல்வெட்டு எங்கு காணப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி அரச்சலூர் இஸ் ரைட் ஆன்சர். தமிழ் பிராமி கல்வெட்டுகளான தமிழ் பிராமி கல்வெட்டுன்னு கேட்டதால அரச்சலூர் என்ற ஆயிடுது. தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஆதிச்சநல்லூர், அரச்சலூர், கொடும்பலூர் எல்லாத்துலயுமே இருக்கும் மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்கும். அது எல்லாமே தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. சிவப்பு மற்றும் கருப்பு நிற கலராக ஆனதுன்றதை கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 5, பொருளாதாரம் குறித்தும் ஆட்சி முறை குறித்தும் நூல் எது அப்படின்னு சொல்லும்போது அர்த்த சாஸ்திரம். அர்த்த சாஸ்திரம் என்பது சரியான விடை. அர்த்த சாஸ்திரத்தின் ஆசிரியர் யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி விடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி விடு. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 6, பித்த நீரில் காணப்படும் பித்த உப்புக்களில் ஒன்று எது? பித்த நீரில் காணப்படும் பித்த உப்புக்களில் ஒன்று எதுன்னு கேட்பாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா பித்தம், கபம், வாதம், மூலம் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கணும். இது எல்லாத்துக்கும் ரீசன் பார்த்தோன்னா ஹீட். உடம்பு வந்து பார்த்தோன்னா சூடாவதால தான் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வருது. ஸோ இதில் இருக்கிற உப்புல ஒரு உறுப்பு பார்த்தோன்னா சோடியம் கிளைகோலேட். சோடியம் கிளைகோலேட் என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 37, உலக காசநோய் எதிர்ப்பு தினம். உலக காசநோய் எதிர்ப்பு தினம். ஸோ ஆப்ஷன் டி மார்ச் 24 இஸ் ரைட் ஆன்சர். எப்படி கிளியரா ஞாபகம் வச்சு சொல்லியிருப்பாங்க. நிறைய ஷார்ட்கட் கொடுத்துருப்பாங்க. மார்ச் 20, 21, 22, 23, 24. ஸோ இதில் என்ன கொடுத்துருப்பாங்க? 20 சிட்டுக்குருவி, 21 காற்றுக்கு போச்சு, 22 நீர் குடிஞ்சிச்சு, 23 என்ன பண்ணிருப்பாங்க? ஸோ வானிலை. அது வானிலை சேர்ற காரணத்தால் ஆயிடுச்சு காசநோய் வந்துச்சு அப்படின்னு போயிருப்பாங்க. 24 காசநோய் தினம் அப்படின்னு எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஓகே, அடுத்து போகலாம். கொஸ்டின் நம்பர் 8, எண்ம விதியை வெளியிட்டவர் யார்? எண்ம விதியை வெளியிட்டவர். ஸோ ஆப்ஷன் சி நியூலாண்ட் இஸ் ரைட் ஆன்சர். மும்மை விதி. இது வந்து பார்த்தோன்னா மும்மை விதியை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தோன்னா டோபரின்னர். அது மாதிரி மென்டலீஃப் சொல்லும் போது தனிமவர் அட்டவணையின் தந்தை நினைக்கப்பட்ட மென்டலீஃப். ஹென்றி மோஸ்லி நவீன தனிமவர் அட்டவணை தந்தை அல்லது புதிய ஆவர்த்தன அட்டவணை வெளியிட்டவர் ஹென்றி மோஸ்லே அவர்கள். கொஸ்டின் நம்பர் 39, முதலாக பாதரச அல்லது காற்றழுத்தமானி. பொதுவாக காற்றழுத்தமானி அல்லது பாதரச காற்றழுத்தமானி ரெண்டுமே ஒண்ணுதான். காற்றழுத்தமானியை உருவாக்கியவர் அல்லது பாதரசமானியை உருவாக்கியவர் சொல்லும்போது இத்தாலிய அறிவியல் அறிஞரான டாரி செல்லி என்பது சரியான விடை. அடுத்த பாஸ்கல், ஆர்கிமிடிஸ், ருடல் எல்லாம் கிடையாது. கொஸ்டின் நம்பர் 40, சூரியனின் உள்ளக வெப்பநிலை என்ன? சூரியனோட உள்ளக வெப்பநிலைன்னு சொல்லும்போது 1.5 மில்லியன் டிகிரி செல்சியஸ். 1.5 மில்லியன் டிகிரி செல்சியஸ். சூரியன் மேற்பரப்பு வெப்பநிலை பார்த்தோன்னா 6000 டிகிரி செல்சியஸ். புவியின் உள்ளக வெப்பநிலை 5000 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு போயிருப்பாங்க. ஒரு மெட்ரிக் டன் என்பது ஒரு டன் அல்லது மெட்ரிக் டன் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1000 கிலோ அப்படின்னு போயிருப்பாங்க. இங்க ஒரு குவிண்டால் அப்படின்றது 100 கிலோ. அப்போ 10 குவிண்டால் தான் அது 1000 கிலோ. ஸோ 10 குவிண்டால் என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 42, வெர்னியர் அளவியை கொண்டு
டேஷ் மில்லிமீட்டர் துல்லியமாக அளவிடும். வெந்நீர் நீச்சிற்றளவு சொல்லும்போது 0.1 மில்லிமீட்டர் 0.1 மில்லிமீட்டர் அல்லது 0.001 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு என்ன கொஸ்டின் போயிடுவானா சாரி 0.01 சென்டிமீட்டர் தான் நமக்கு என்ன கேட்கணும், மில்லிமீட்டர் தான் கேட்குறாங்க. மில்லிமீட்டர்ன்றதால 0.1 மில்லிமீட்டர் என்பது சரியான விடை. அடுத்து ஸோ இந்த 0.1 மில்லிமீட்டர் இந்த 0.001 சென்டிமீட்டர் இது பார்த்தோன்னா திருகு அளவி, இது திருகு அளவில் அளக்கக்கூடிய மிகச்சிறிய அளவா போயிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 43. நிலவின் புவியீர்ப்பு முடுக்கம், நிலவுல புவியீர்ப்பு முடுக்கம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. பொதுவா பூமியை காட்டிலும் அங்க எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோன்னா 1/6. 1/6 தான் பார்த்தோன்னா இது பூமியா இருந்துச்சுன்னா இது நிலவாக இருக்கும். ஸோ அப்ப நமக்கு எவ்வளவு போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1.63 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். 1.63 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் என்பதே சரியான விடை. இங்க முடுக்கும் அப்படின்னு கேட்டா ஸ்கொயர்னு வரணும். 1.63 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். ஸோ இதுவும் அதே தான் போயிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி சி அண்ட் டி, ஆப்ஷன் சி அண்ட் டி போத் ஆர் ரைட் ஆன்சர். சரி, ரெண்டுமே ஒரே கான்செப்ட்ல தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. சி ஆன்சர் அதே தான், டி ஆன்சர் இதுதான் கொடுத்துருவாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 44. ராட்டினத்தில் சுற்றும் போது நீங்கள் எந்த மாதிரியான விசையை உணர்வீர்கள் அப்படின்னு சொல்லும்போது 2022 எஸ்ஏ கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மைய விலக்கு விசை, குடை ராட்டினத்தில் பயன்படக்கூடிய விசை சொல்லும்போது மைய விலக்கு விசை என்பதே சரியான விடை. மைய நோக்க விசை சொல்லும்போது மாவரிக்கம் இயந்திரம். மைய நோக்க விசை. உராய்வு விசைன்னு சொல்லும்போது ஒரு பொருள் இன்னொரு பொருளை உராயும் போது உராய்வு விசை ஏற்படுகிறது. ஈர்ப்பு விசைன்னு சொல்லும்போது ஒரு பொருள் ஒன்றை ஒன்று தொடாமல், ஸோ என்ன ஒரு கான்டாக்ட் இல்லாம எடுக்கிறது வந்து ஈர்ப்பு விசை. புவியீர்ப்பு விசை பெஸ்ட் எக்ஸாம்பிளா போயிருப்பாங்க. மின்னியல் விசை போயிருப்பாங்க. முதலில் ட்ரிடியத்தை தயாரித்தவர் யார்? முதலில் ட்ரிடியம் அப்படின்றத தனிமத்தை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோன்னா டேனியல் அர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் என்பது சரியான விடை. நீல்ஸ் போர் புதிய அணுமாதிரி கொள்கை. நீல்ஸ் போர் புதிய அணுமாதிரி கொள்கை வெளியிட்டிருப்பாரு. ஜே தாம்சன் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஐசோடோப்புகளை கண்டுபிடித்தவரும் ஜே தாம்சன். ஜான் டால்டன் அவனு பாரு முதல்ல அணுக்கொள்கையை வெளியிட்டவர். அணுக்கொள்கை புதிய அணுக்கொள்கை. சரிங்களா, பார்த்துக்கோ. அடுத்த கொஸ்டின் போலாம். 46. செங்கல் சிவப்பு அப்படின்னு போகும்போது ஸோ கால்சியம். செங்கல் சிவப்பு பார்த்தீங்கன்னா கால்சியம். ஸோ 1க்கு நேரம் 2. அப்போ இது மட்டும் ரிஜெக்ட். மீதி பாருங்க பொன்னிற சிவப்பு அப்படின்னு சொல்லும்போது சோடியம் அப்படின்னு போயிருப்பாங்க. அப்போ 2 4 போயிருப்பாங்க. இளஞ்சிவப்பு ஊதா அப்படின்னு சொல்லும்போது பொட்டாசியம். இது அது பச்சைன்னு சொல்லும்போது ஜிங்க் அப்படின்னு போயிருப்பாங்க. சரியா? ஸோ அப்போ 2 4 1 3 ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 47. இப்போ மைக்ரான் அப்படின்னா எல்லா அளவு அப்படின்னு போயிருப்பான்னு பார்த்தீங்கன்னா மைக்ரான் 10⁻9 போயிருக்கேன் இல்லையா. நானோ தான் 10⁻9. ஸோ 10⁻6 மைக்ரான். ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னா 10⁻10. 10⁻10 ஆங்ஸ்ட்ராங். பெர்மி அப்படின்னா 10⁻15. பெர்மினா 10⁻15. மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுக்கும்போது 10⁻3. அப்போ மைக்ரான்றது 10⁻6. அப்போ 4 1 2 3 4 1 2 3 இருக்குங்களா? 4 1 2 3 4 1 2 3. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 48. மனித உடம்பில் உள்ள அனைத்து இரத்த குழாய்கள் மொத்த நீளம் சொல்லும்போது 96,000 கிலோமீட்டர் என்பது மறுக்க முடியாத நம்ப முடியாத உண்மை. நம்ம வந்து பார்த்தோன்னா மொத்த ரத்த குழாய், ஸோ நம்ம உடம்புல பார்த்தோன்னா மொத்த ரத்த குழாய் எவ்வளோ தூரங்க தான்? 96,000 கிலோமீட்டருக்கு தான். நம்மளே 5 அடி 5.5 அடி தான் இருக்கிறோம். 5 அடி 5.5 அடி 6 அடி 7 அடி அப்படிதான் இருக்கிற மனுஷன் தான். இதுல பார்த்தோன்னா 96,000 கிலோமீட்டர் என்ன பண்ணுது? வெயின்ஸ் பிளட் சாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா பிளட் சர்க்குலேஷன் குழாயெல்லாம் என்ன பண்ணுது? பிளட் பைப்ஸ் எல்லாமே உள்ள வந்து காணப்படுது அப்படின்றாங்க. ஸோ இதை 3ஆ டிவைட் பண்ணியிருப்பாங்க. சிறை, தமனி, தந்துகில் மொத்தமாக 3ஆக டிவைட் பண்ணியிருப்பாங்க. இது 3 சேர்ந்து மொத்தமாக 96,000 கிலோமீட்டர் நம்ம மனித உடலில் காணப்படுது. அதிக அளவு பார்த்தோன்னா இந்த கண்ணுல பாருங்க, இந்த இடத்துல கண்ணுலன்னா அது அதிக அளவு காணப்படும். ஸோ பொதுவாக தலைப்பகுதியில் அதிகமாக காணப்படும். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 49. இறப்பை சார் உடைய செயலின் தந்தை அழைக்கப்படும் யாருன்னு பார்த்தோன்னா வில்லியம் பியூமண்ட் அவர்கள். வில்லியம் பியூமண்ட் இஸ் ரைட் ஆன்சர். இருப்பாங்க இறப்பை சார் உடற்செயலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் எட்வர்ட் ஜென்னர் அப்படின்னு சொல்லும்போது என்ன கண்டுபிடிச்சிருப்பாரு? அம்மைக்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சவர் தான். வேக்சினேஷன் என்ற வார்த்தையை முதல் பயன்படுத்தியவரும் ஜென்னர் அவர்களே. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 50. பெட்ரோலிய பொருட்கள் டேஸ் மூலம் சுத்திகரிக்கப்படுது. பெட்ரோலிய காய்ச்சல்னா வெண்ணெய் காய்ச்சி வடித்தல், ஊது உலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஊது உலையில் விட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? வெண்ணெய் காய்ச்சி வடித்தல் முறையில பெட்ரோலிய பொருட்கள் சுத்தப்படுகிறது.
அடுத்த கொஸ்டின் போலாம். 51 அணுக்கரு இயற்பியலின் தந்தை. அணுக்கரு இயற்பியலின் தந்தை அழைக்கப்படும் யாருன்னு பார்த்தோன்னா டேனியல் அர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். இவர் தான் அணுக்கரு இயற்பியலின் தந்தை. ட்ரிடியத்தை கண்டுபிடிச்சவர் இவர் தான். நைட்ரஜனை கண்டுபிடிச்சது இவர் தான். புரோட்டான் என பெயரிட்டதும் இவர் தான். நைட்ரஜனை பெயரிட்டவரும் அவர் தான். ஸோ நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாரு. நியூலாந்து எண்மவியத்தின் தொடர்புடையவர் ஜான் டால்டன். அணுக்கொள்கையை வெளியிட்டிருப்பாரு. ஹென்றி பிக்கோரல் இயற்கை கதிரியக்கத்தின் தந்தை. இயற்கை கதிரியக்கத்தின் தந்தை அப்படின்னு போயிருப்பாங்க. அடுத்து தாவர உலகின் சின்ட்ரல்லா என அழைக்கப்படுவது. சின்ட்ரல்லா அப்படின்னு சொல்லும்போது ஆகாய தாமரை. ஆகாய தாமரை என்பது சரியான விடை. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். இப்போ குடுவை தாவரம் என்று அழைக்கப்படுவது நெப்பந்தஸ் அப்படின்னு போயிருப்பாங்க. இங்க தாமரை நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வச்சிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 53 சணல் தாவரத்தின் அறிவியல் பெயர் என்ன அப்படின்னு சொல்லும்போது குளோட்டோரேரியா ஜென்சியா இஸ் ரைட் ஆன்சர். குளோட்டோரேரியா ஜென்சியா இஸ் ரைட் ஆன்சர். அல்லியம் சீபா வெங்காயம். ஸோ மாஞ்சிபரா இண்டிகா. மாஞ்சிபரா இண்டிகா அப்படின்னு சொல்லும்போது மாமரம். ஒரைச சட்டவா அப்படின்றது நெல்லோட இருசொல் பெயர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 54 இந்திய தந்தி தாவரம். இந்திய தந்தி தாவரம் என்று அழைக்கப்படுவது எது அப்படி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஸோ ஆப்ஷன் சி டெஸ்மோடியம் கைரான்ஸ் என்பது சரி. டெஸ்மோடியம் கைரான்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 55 உழாயன் கோளின் 12 நிலவுகள் ஒன்றை அவதானித்து அதன் மூலம் புவியின் திசைவேகத்தை தோராயமாக கணக்கிட்டவர் யார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஸ்டின் சரியான விடை ஆப்ஷன் டி ஓலே ரேமர் என்பது. ஓலே ரோமர் என்பது சரியான விடை. சரியா? இப்போ கலீலி கோப்பர்னிக்கஸ் இவன் கலீலியோ என்ன பண்ணியிருப்பானாக்கா தொலைநோக்கி 1608 1609 தொலைநோக்கி கொண்டு வச்ச கலீலியோ கோப்பர்னிக்கஸ் சூரிய மைய கோட்பாட்டை கூறியிருப்பாரு. அடுத்த கொஸ்டின் போலாம். 56 1849 முதலாக ஒளியின் திசை வேகத்தை பூமியில் கண்டுகிட்டவர் யார்? ஒளி அப்படின்னா லைட்டு. ஸோ பூமியில் வந்து லைட்டோட ஸ்பீட் கண்டுபிடிச்சான்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி அர்மன் பிஷே என்பது சரி. அர்மன் பிஷே இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 57 மகரந்த துகள்கள் நீரில் வளைந்து நெளிந்து ஊசலாடுவதை கண்டவர் யார் அப்படின்னு சொல்லுவாங்க. ராபர்ட் பிரவுன் என்பது சரியான விடை. ஸோ உட்கருவை கண்டுபிடிச்சதும் ராபர்ட் பிரவுன் அவர்கள் தான். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 58 சிலிக்கான் அணுக்கள் மேற்பரப்பில் பார்க்கப்பட பயன்படும் கருவி. சிலிக்கான் அமைப்போட மேற்பரப்பில் பார்க்க பயன்படும் கருவின்னு சொல்லும்போது அலகிட்டு மின்னணு நுண்ணோக்கி. அலகிட்டு மின்னணு நுண்ணோக்கி என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 59 ஆக்சிஜன் சோடியம் இரும்பு வைரம் அதோடைய கொதிநிலையோட கம்பேர் பண்ணிக்கிறாங்க. ஆக்சிஜன் -183 டிகிரி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து வேற என்ன போறான்னு பார்த்தோன்னா சோடியம் சொல்லும்போது 883, இரும்பு 2700, அடுத்து வைரம் 4832. ஸோ ஆப்ஷன் பி 1423 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஃபைனல் கொஸ்டின் பனிக்கட்டியை விட குறைந்த வெப்பநிலை தக்க வைத்துக் கொள்ளும் பொருள் எது? பனிக்கட்டியை விட குறைந்த வெப்பநிலை தக்க வைத்துக் கொள்ளும் பொருள் எது அப்படின்னு கேட்குறாங்க. பனிக்கட்டியோட கம்மியானது அப்படின்னு சொல்லும்போது உலர் பனிக்கட்டி. ஏன்னா இது -57 டிகிரி செல்சியஸுக்கு குளிர் வைக்கப்படும் பொழுது திட கார்பன்னா எடுத்து கார்பன் டைரக்டா திடப்பொருளா மாறி உலர் பனிக்கட்டியா மாறுது. அப்போ பனிக்கட்டியை விட குறைந்த வெப்பநிலை தக்க வைத்துக் கொள்ளும்னா பனிக்கட்டி 0 டிகிரி செல்சியஸ் தான் ஆரப்போகுது. ஸோ -58 டிகிரின்னு சொல்லும்போது உலர் பனிக்கட்டி என்பது சரியான விடை. ஸோ இதோட இந்த கொஸ்டினை முடிச்சுக்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கொஸ்டினோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டுங்க. ஸோ எங்கள் சைட்லேருந்து நாங்களும் உங்களுக்கான எஃபர்ட் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே. வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.